தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இங்கே ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய ஜனங்களை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் எசேக்கியேல் இடத்துல ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் எசேக்கியேல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் பார் எப்படி இருக்கிறாங்க, ஆலயத்துக்குள்ள பார் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பங்களை கவனிக்கும்படி இஸ்ரவேல் மக்களுடைய தவறுகளையும் குற்றங்களையும் ஆண்டவர் அங்கே வெளியரங்கமாய் எசேக்கியேல் கிட்ட புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. தரிசனத்தில் தேவன் அங்கலாய்க்கிறார், தேவன் வேதனைப்படுகிறார். அப்பதான் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காம இருக்கிறதுக்கு திறப்பிலே நிற்கிற மனுஷனை நான் எதிர்பார்க்கிறேன். கதவை அடைக்கத்தக்கதாக, சுவரை அடைக்கத்தக்கதான மனிதனை நான் தேடுறேன், ஆனால் யாரையும் பார்க்க முடியல. அப்படின்னா இது என்ன சொல்ல, எப்படின்னா சுவரை அடைக்கத்தக்கதான எருசலேம் அந்த அலங்கங்கள் நிறைய வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்கள் திறந்து கடந்தால் யார் வருவான்னா சத்ரு உள்ளே வருவான். எருசலேம் வாசல்கள் சில இடங்களிலே யுத்த காலங்களிலே சத்ருக்கள் அந்த அலங்கத்தை இடிப்பார்கள், அந்த கோட்டை சுவரை இடிப்பார்கள். அதை அடைக்கிறதுக்கு மனுஷன் வேணும். அதை அடைக்கலன்னு சொன்னால் யார் வேணா உள்ள என்ன பண்ணலாம், வரலாம். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் தன் குடும்பத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்காத போது, அல்லது திருச்சபைக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்காத போது, நாம் வாழ்கிற பட்டணத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்காத போது தேவன் மனஸ்தாபப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மனஸ்தாபப்படுகிறார். திறப்பிலே நின்று பாரத்தோடு நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். ஜெபம் அப்படிங்கிறது தேவனிடத்தில் பேசுவது. இரண்டாவது, தேவனுடைய மனதை பிரதிபலிப்பது. தேவனுடைய மனதின் பாரங்களை எடுத்து, மனதின் பாரங்களை வைத்து ஜெபிக்கிற அனுபவம் தான் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம். இப்போ நம்ம இன்னைக்கு தேவையானது திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம் தான் நமக்கு தேவை. ஐயோ, என் குடும்பத்தில் இவங்க ரட்சிக்கப்படலையே, என் பையன் ரட்சிக்கப்படலையே, என் பொண்ணு ரட்சிக்கப்படலையே, வீட்டுக்கார ரட்சிக்கப்படலையே, மனைவி ரட்சிக்கப்படலையே, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலையே, அம்மா ரட்சிக்கப்படலையே, இப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரும். அப்படியே சொல்லிட்டு, ஐயோ யாரும் ரட்சிக்கப்படலைங்க அப்படின்னு, எங்கள் ரிலேஷனில் யாரும் ரட்சிக்கப்படலைங்க அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா நாம் யாருன்னா திறப்பிலே நிற்கிற மனிதர்கள் அல்ல. தெரியுது, ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், போயிட்டே இருந்துட்டோம். இது எப்படின்னா, ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம தான் இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க, வண்டி அடிச்சுட்டு போச்சு, குத்துயிரும் கொலையுருமாக கிடக்குறாங்க. நாம் பார்த்துட்டு ஐயோ ரத்தம் வருது, ஐயோ கை கால் வந்துடுச்சு, ஐயோ சாவு பழக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே நம்ம என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். அதுதான் அந்த காரியம்தான் நடக்குது. வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க தூக்கவோ, அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்கவோ, அவங்கள காயங்கள் கட்டவோ நம்ம என்ன பண்ண அந்த இடத்துல முயற்சிக்கவே இல்லை. இது எப்படி இருக்கிறீங்களோ இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். ஹல்லேலூயா. ஆமாம், எப்படி உங்கள் சொந்தக்காரன் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா? உங்கள் மகனுக்கு அடிபட்டு தான் விட்டு போயிடுவீங்களா? உங்கள் கணவனுக்கு விட்டுட்டு போயிடுவீங்களா? உங்கள் மனைவிக்கு அடிபட்டு தான் விட்டுட்டு போயிடுவீங்களா? இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க அடிபட்டு கிடந்தா, குத்துயிரு கொலையுருமா கிடந்தா அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? இது நீங்கள் விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொன்னால் அதே தான் திருச்சபை மக்கள் செய்கிறார்கள். திறப்பிலே நிற்காத மக்கள் அதைத்தான் செய்கிறார்கள். அவன் பாவத்திற்கு நேராய், அவன் மரணத்துக்கு நேராக போகிறான். தேவன் 2 வழியை வச்சார். ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. 2 வழி தான், வேற ஒரு வழி கிடையாது. வேற எப்படியும் ஷார்ட்கட்லாம் கிடையாது. 2 வழி தான். ஒன்று ஜீவ வழி, மற்றொன்று மரண வழி. அவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறார், ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறார். மோசே கிட்ட சொல்றார்,
இதில் எதை தெரிஞ்சுக்கிறாங்களோ உன் ஜனத்துக்கு சொல்லு, அதை தெரிஞ்சிக்க சொல்லு என்று சொல்லி. அல்லேலூயா. எல்லா குடும்பங்களிலேயும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க, எல்லா பட்டணத்திலும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. இதே ஊரில் எத்தனையோ ரட்சிக்கப்படாத மக்கள், கிட்டத்தட்ட 90% சொல்லலாம் இல்லையா? 90% கிட்டத்தட்ட அதிகமாக கூட இருக்கலாம் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? உங்கள் வம்சத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? உங்களுக்கு நெருங்கிய உறவாக இருக்கலாம், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்தீங்க? மொய் எழுதுனங்க, நல்ல மொய் எழுதுனங்க, சவரம் போட்டங்க, இதெல்லாம் இங்கேயே முடிஞ்சிடும். நீங்கள் அவர்களுக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுக்கும்படி அவர்களுக்காக நீங்கள் மன்றாடினீங்களா? அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னீங்களா? அவர்களுக்கு தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொண்டீங்களா? இதுதான் திறப்பில் இருக்கிற அனுபவம். நீங்கள் அப்படி செய்யலைன்னு சொன்னால், நீங்கள் எப்படி ஒரு விபத்து நடந்தால் பார்த்துக்கிட்டே போகிறீங்களோ, எவனோ யாரோன்னு போகிறீங்கள, அது மாதிரி தான்.